பொன்வில்சன், விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி வாக்குகளாக எளிதாக மாறிடும் அப்படின்னு மணி சார் சொல்கிறாங்க. இல்லை, இது எப்படி நெருக்கடின்னு சொல்லுவோம்? அவர் விருப்பப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டு போனாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எஸ்ஐடின்னு கேட்குறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு 4 பேர் நேரடியாக அவங்க எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. அதில் சிபிஐ கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த என்கொயரியும் கேட்டு சிபிஐ விசாரணைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அதில் அந்த எஸ்ஐடின்றதை அது மானிட்டரிங் கமிட்டியாக மாற்றி கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு பெயர் பெற்ற ஒரு நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மானிட்டர் பண்ணு கொடுக்குறாங்க. இதில் என்ன நெருக்கடி இருக்குது அப்படின்னா, நம்ம ஊடகங்களுக்கும் பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்ல, பெரும்பாலான ஊடகங்கள் அப்புறம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இதனால் என்ன நடக்கும்னு சொல்லி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், ஏடிஜிபி விசாரித்தாங்க, அதே மாதிரி ஐஜியை விசாரித்தாங்க. அவங்கள மறுபடியும் சம்மன் கொடுத்து விசாரிக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்கு நிச்சயம் கிடையாது. இன்றைக்கு இவர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது 2வது கட்டமாக டெல்லியில், இங்கே கரூரில் சிபிஐ உடைய ஒரு தற்காலிக அலுவலகம், அந்த இடத்துல 9 காவல்துறை அதிகாரிகளை விசாரிச்சிருக்காங்க. இன்றைக்கி அது எங்கேயாவது வந்துச்சா? இன்றைக்கி இங்கே விசாரணை நடைபெற்றது. 9 திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை விசாரித்தார்கள், இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு. என்கொயரி எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குது, சிபிஐ என்கொயரி. இப்போ சிபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் பழிவாங்களா இல்லையான்ற அந்த விவாதத்துக்குள்ளே வரல. அவங்க என்ன விசாரிப்பாங்கன்னா, கவனக்குறைவு இருக்குதா? ஏன்னா 41 பேர் மரணம், அதுவும் இது போல் ஒரு கட்சி நிகழ்ச்சிகள், ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியோ இல்லைனா வேறு ஒரு நிகழ்ச்சியோ, அந்த மாதிரி ஊர்வலம், அதில் மரணம் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சி நிகழ்ச்சியில் 41 பேர் மரணம் என்பது எந்தெந்த விஷயம்னா ஒரு 4 அம்சத்தை பார்ப்பாங்க. கவனக்குறைவா, பொறுப்பின்மையா, இல்லைனா உள்நோக்கம் இருக்கிறதா, சதி இருக்கிறதா, இந்த 4 அம்சம். இந்த 4ல் முதல் 2 விஷயம் நம்ம தாவேக்காவை பற்றியோ இல்லை தலைமை பற்றியோ அதை நிர்வாகிகளை பற்றியோ விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு. முதல் 2 விஷயம்னா கவனக்குறைவு, அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுப்பின்மை. இந்த 2 உங்கள்கிட்ட இருந்துச்சா? ஏன்னா அனுபவமின்மை அது முதல் இடத்துல நிற்கிது. அடுத்தது அந்த ரசிகர்கள் கூட்டம், எப்பேற்பட்ட ரசிகர்கள் கூட்டம், இவர் ஒரு கதாநாயகன், அப்போ ரசிகர்களை தாண்டி இதெல்லாம் விசாரணை போகிற விதம் பொன்வில்சன் சார், இது அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் தாக்கத்துக்கே நான் வரேன். இந்த விசாரணை என்னன்னா அடுத்து அந்த அரசியல் தாக்கம் இப்போ பின்னாடி வரும், அதை தான் சொல்ல வரேன். இது 2 விசாரிப்பாங்க. 3வது 4வது இடத்துல தான் அனுமதி கொடுத்தவர்கள், அனுபவமிக்க ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறையினர், அரசாங்கம், பின்னணியில் வேறு யாராவது அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்களா, முன்னாள் இந்நாள் அமைச்சர்களோ ஏதோ இருக்கிறாங்களா, இந்த விசாரணை தான் உள்நோக்கம் இருக்கிறதா, சதி இருக்கிறதா, இதுக்குள்ளே வரும். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் இதுதான் நம்ம வெளியேருந்து ஒரு அனுமானம், என்ன நடக்கும் ஒரு அனுமானத்தில் சொல்கிறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்னென்னா அந்த பிரதான எதிர்கட்சியாக இருக்குது பாருங்கள், அது என்ன செய்யுது, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாம் எஃப்ஐஆரில் பேர் வந்துருச்சோ, அவரை கைது செய்திருவாங்களோ, கிடுக்கிப்பிடி விசாரணை. அடுத்தது என்னது, ஏன் லேட்டாக வந்தீர்கள் என்று அவரை தொடர்ந்து விசாரணை. அடுத்து யார் கேட்குறாங்க, பிரதான எதிர்கட்சியா இல்லை வேற? இதெல்லாம் ஒரு செய்தியாக ஊடகங்கள்லையும் எல்லா இடத்துலையும் வருது இல்லை, நம்ம பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஒரு கேள்விக்குறியை போட்டுருவாங்க. ஏன்னா அது நிச்சயமற்ற தன்மைன்றதுக்காக, நாளைக்கு வழக்கு வரக்கூடாது இருக்காங்க. அடுத்தது என்னென்னா, ஏன் முன்னாலேயே வண்டியை நிறுத்தலை, இதெல்லாம் கூட வந்துருச்சு ஊடகத்தில். அதாவது இங்கே என்னென்ன கேள்விகள் அருணா ஜெகதீசன் அவர்களோ இல்லைனா ஐயா செந்தில்குமார் நீதிபதி அவர்களோ என்னென்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் இன்றைக்கி ஊடகங்கள் சிபிஐ கேட்குறதா போட்டாங்க. ஆனால் சிபிஐ என்ன கேட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் முதல் கட்டம். அவ்வளோதான். நம்ம அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொன்ன. மணி சார் ஏதோ சொல்கிறாங்க, என்ன சார் என்ன செஞ்சாங்க சிபிஐன்னு ஒன்று தெரியும், அது சொல்லியிருந்தேன். அதுதான் ஏற்கனவே சுட்டி காட்டுன்னு நினைக்கிறேன். எய்ம்ஸ் டாக்டர்களை கரூருக்கு அனுப்பி நடந்து முடிந்த 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நேரடியாக கரூரில் 41 பேரையும் இரவிலேயே கட 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 என்று சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது எப்படி என்ற சந்தேகம் வந்ததனால் சிபிஐக்கு அவர்கள் அனுப்பிய அந்த எய்ம்ஸ் டாக்டர்கள் கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கே வந்து
எப்படி நீங்கள் நடத்தினீங்கன்னு முதல்லயே கேட்டு இவங்க சொல்லும் பொழுது 2 பேர் தான் ஃபோரன்சிக் டாக்டர்ஸ் இருந்தாங்க கரூர் ஆஸ்பத்திரியில். 2 பேர் சேலத்தில் இருந்து ஃபோரன்சிக் டாக்டர்ஸு, 2 பேர் திண்டுக்கல்ல இருந்து, 2 பேர் வந்து மதுரையிலிருந்து, 2 பேர் கோவையிலிருந்து என்பதாக வந்த ஒரு 6 பகுதியில் இருந்து வந்தவர்களுக்கும் அந்தந்த ஹாஸ்பிட்டலுடைய டீனுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி, யார் சிபிஐ வந்து அந்த எய்ம்ஸ் மூலமே அவர்களையும் வரவழைத்து கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வைத்து 9ஆம் தேதி 10ஆம் தேதியும் அவரிடம் கேட்டறிந்தார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. யாரும் பிரபலப்படுத்தப்படாத ஒரு செய்தி என்பது சிபிஐயுடைய செயல்பாடு. இது யாருக்கு எதிராக போகும் என்று தெரியாது சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா, நீதிமன்றத்திலேயே இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. நீதிமன்றத்திலே ஓப்பனாக கேட்கப்பட்டது. அதாவது இவ்வளவு பேருக்கு வந்து 41 பேருக்கு ஒரே இரவோடு இரவாக எப்படி நீங்கள் உடற்கூறாய்வு பண்ணீங்க, அதுக்கு எத்தனை பெஞ்ச் இருந்து, ஆளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க. 3 இருந்துச்சு, அப்புறம் 4 இருந்துச்சு, 8 இருந்துச்சு, எல்லாம் சொன்னாங்க. ஒரு முகாமுக்கு வந்த டாக்டருங்களாம் நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. அதில் உடற்கூறாய்வு நிபுணர்கள் யார்? நீங்கள் டேபிள் மட்டும் போட்டுருவீங்க, ஆனால் இந்த உடற்கூறாய்வு பகுதிகளை, அதாவது மூளை முதற்கொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை குடல் முதற்கொண்டு எல்லா பகுதிகளை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த உபகரணங்கள் 41 பேருக்கும் உங்களுக்கு இருந்துச்சு அந்த மருத்துவமனையில். இதெல்லாம் இருக்குது, டேபிள் மட்டும் போட்டுக்குவீங்க. ஆனால் இந்த உபகரணங்கள்லாம் எங்கே போகிறது? இதெல்லாம் கேள்வி அந்த கிடுக்கி இப்படி வந்து. அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அவசரப்பட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க ஏதோ விஜயை வந்து பிஜேபி பயமுறுத்துதான்னு. இது நாளைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இன்னும் போக போக திமுகவை பயமுறுத்துதான்னு கூட அது வாய்ப்பு இருக்குது. அப்போது இது என்றால் அதுதான் இந்த விசாரணை நடுநிலையோடு நடக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இப்போ சிபிஐ விசாரணை நடக்குமா அப்படின்னா, இப்போ 2 விஷயம். இப்போ மைக்கேல் பட்டி லாவண்யா வழக்கில் சிபிஐ தானே குறித்து சொல்லிச்சு. இப்போ இதில் இப்போது திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்களா இருந்தால்? எல்லாருக்கும் அச்சத்தை. அது யாருக்கு கெயினா போகும்னு இருக்குல்ல? இல்லை, யாருக்கு கெயினா போகுதுன்னு அது மக்கள் கையில் தான் இருக்குது. யாரு கெயினா போகும்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி வழக்குகள் யாருக்கும் கணிப்பு இருக்கும்ல? இல்லை, ஒரு கணிப்பும் கிடையாது. இது வந்து குற்றவாளியாக்கினால் மக்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க? ஒருவரை குற்றவாளியாக்கினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொருவரை அதே குற்றவாளியாக்கினால் மக்கள் நம்ப மாட்டார்கள், அவருக்கே ஓட்டு போடுவாங்க. எந்த விதத்தில் இருக்குன்னு நினைச்சு சொல்ல முடியாது. ஒருவரை ஊழல் வழுக்காத ஆட்சியே கலைச்சால் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொருவரை ஆட்சியை கலைச்சால் நம்ம பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோமே 1980 அபரிதமான வாக்கு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் மக்கள் நம்புறது தான் முக்கியம். யாரை நம்புறாங்க யாரை நம்பலன்னு தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம்லாம் கிடையாது. அவர் களத்தில் வந்தால்தான், மக்கள் பிரச்சனையை சந்தித்தால்தான் அடுத்த கட்ட வாக்குகளாக அது உயர முடியும். மற்றபடி வந்து வேற எதுவும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதை ஃபேஸ் பண்றது அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஒரு பார்வை இருக்குல்ல, என்ன பிரச்சாரம் செய்யறதுக்கு இந்த அரசு, மாநில அரசு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசோ சென்சார் போர்டு இந்த மாதிரியான விசாரணையில் என்ன பிரச்சாரம் செய்ய ஒரு பக்கம் விட மாட்டேங்கிறாங்க. இந்த 2ஐயும் மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. சார், நீங்க பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ண வர சொல்றாங்க. நான் மக்கள் பிரச்சனை இல்ல சார், பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன விட மாட்டாங்க. நான் விசாரணையில இருக்கிறேன். அஜித் குமாரை போய் பார்த்தாருல, யார் வீட்டுல சார்? அப்ப கேஸ் இல்ல சார், இப்ப சிபிஐ விசாரணையில இருக்கிறாரு விஜய். விசாரணையில இருந்தா, விசாரணை இருக்கும்போது தான் பாண்டிச்சேரிக்கு போனாரு. விசாரணை இருக்கும்போது தான் ஈரோடுல கூட்டம் போட்டாரு. சொல்லுங்க, இதெல்லாம் காரணம் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா சார்? என்ன நம்ம பேசுறோம்? நம்ம இல்ல தமிழ்நாட்டு மக்களையோ இல்ல இளைஞர்களையோ ரொம்ப நம்ம கீழமையா நினைச்சு பேசுறோமா? நீங்க எல்லா இடத்துலயும் தொடுறீங்க. எம்ஜிஆருக்கு மாநில அரசால ஒரு நெருக்கடி இருக்கிறது, மத்திய அரசால ஒரு நெருக்கடி இருக்கிறது. அப்படிங்கும்போது தமிழ்நாடு மக்கள் அவருக்கு கை கொடுத்தாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அப்போ நெருக்கடிக்காக தான் இல்ல நெருக்கடிக்காக தான் எம்ஜிஆர் கை கொடுத்தான்றீங்க. அவர் உழைப்பெல்லாம் வேஸ்ட். என்ன பேச வரீங்க நீங்க? எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். கூட்டத்தை சொல்றேன், எம்ஜிஆருக்கு இல்லாத கூட்டமான்னு சொல்லிட்டு, சிரஞ்சீவிக்கு இல்லாத கூட்டமா, கல்யாணுக்கு இல்லாத கூட்டமா சொல்லிட்டே போயிடலாம் நம்ம நிறையா. அதனால் அது கணக்கு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், களத்தில் எங்கே வராரு விஜய், மக்கள் பிரச்சனைக்கு எங்கே வந்து நிற்கிறாரு. இது வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவும் மக்கள் பிரச்சனை இருக்கும்போது அதை சந்திக்க எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, அதுதான் வந்து நிரந்தர வாக்காக மாறும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தற்காலிக வாக்குகள், அதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை வச்செல்லாம் வாக்காக மாறாது. அதுதான் சொல்கிறேன். ஒருவரை கைது செய்யும் போது அது வாக்காக மாறல. கடந்த காலத்தில் 70களில் கலைஞர் கருணாநிதியை கைது செய்யும்போது அது வாக்காள மாறல. அதே வந்து ஜெயலலிதா அம்மா கைது செய்யும்போது வாக்காக மாறுது. அதனால் யார் மேலே நம்புகிறாங்க யாரை நம்பலைன்றது கிடையாது. அதனால் அவசியம் இருந்தால்தான் அந்த லெவலுக்கு போவாங்க ஒழிய இதோடைய
விஷயங்கள் வந்து வேறு எங்கேயோ இருக்குமோ. இப்போ சிபிஐ என்கொயரி நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். சிபிஐ என்கொயரி, அதாவது விஜய் அந்த வளையத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார் அப்படின்லாம் இன்றைக்கி விமர்சனம் வருதுல்ல. சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்தது யார்? இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கை வந்து அஜித்குமார் வழக்கை சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்தது யார்? திருபுவனம் சிவகங்கை கோயில் காவலாளி வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ கொடுத்துச்சு. எதுக்காக சிபிஐ கொடுத்தாங்க? அப்போ கொடுத்தாங்கல்ல. அதனால் அந்த சிபிஐ மேலே நம்ம ஒட்டுமொத்தமாக குற்றம்னு சொல்லிட முடியாது. அதனால் அவங்க விசாரணை பண்ணிட்டோம். இது வந்து ஒரு சாதாரண விசாரணை எப்போ நடந்த நிகழ்வுகள், ஒருவேளை அவர்களுக்கு இருந்த சந்தேகங்கள், யாரெல்லாம் வந்து இதில் வாய்ப்பு இருக்குது, சதி திட்டம் தீட்டி இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது கூட என்கொயரி இருக்கலாம். இந்த என்கொயரி எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விசாரணை நடக்குது, சாட்சி சம்பந்தமான விசாரணை, இல்லைனா இவர்கள் மீது சம்மன் அனுப்பி ஒரு குற்றவாளியாக இருக்கலாமான்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை ஒழிய இதில் தேடி தேடி இரவோடு இரவாக கைது செய்து விசாரணை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? மதியழகன் அவர்கள் இங்கே கைது செய்யப்பட்டார், பவுன்ராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டார், மாவட்ட செயலாளர். அந்த அளவுக்கு இதில் என்ன இருக்குது? அப்போ அந்த முறைப்படி சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். அரசியல் அழுத்தங்கள் இருக்குமானா அந்த அனுமானத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. அதை நம்ம இயற்கையாக நம்ம சொல்லிக்கலாம். இது அழுத்தம்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அழுத்தம்னு சொல்லிக்கலாம். இல்லைங்கிறீங்க. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்கிறேன். பொன்வில் சார், இல்லை இப்போ நீங்கள் ட்விட்டர் ரிசல்ட்டு, யூடியூப் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 200க்கு 95 பேர், 200க்கு 95% வந்து 200க்கு 95ன்னு வச்சுக்கோங்க, செல்வாக்கு உயரம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ 105 பேர் ஒரே ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. செல்வாக்கு உயராதுன்றதும் தாக்கம் இருக்காதுன்றதும் ஒரே தான், ஒரே பொருள்படும், அவ்வளோதான். அப்போது நான் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து பெரிய ரிசல்ட் வந்து இதில் இருக்காது. இதனால் பெரிய ரிசல்ட்டும் இருக்காது. ஏன்னா இதற்கு பிறகு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு யார் யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது விஜயை மட்டும் விசாரிக்கலை, இன்னும் பல விசாரணைகள் இருக்கிறது. அது எந்த பக்கம் அப்படின்றது தெரியாது. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். மற்றபடி வந்து தேர்தல் நெருங்க 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 நீங்கள் 4 முனை போட்டி அப்படின் போது முதல் 2 முனைகள் தான் மிகவும் கூர்மையுள்ள முனைவராக இருக்கும். வாக்கு செல்வாக்கை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல முதல் 2 முனைகள் பெரிய அளவில் இருக்கும். அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் மற்ற 2 முனைகள் இருக்கும். அதுவும் வந்து விஜய் களத்தில் எந்த அளவுக்கு வராரு அதை பொறுத்து தான் அந்த செல்வாக்கும் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அதிமுக அப்படின்றது பிரதான எதிர்க்கட்சி. இன்றைக்கி அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க. அந்த கட்சி வரும்போது தான் தெரியும். இப்போ நீங்கள் புதிய கட்சியான்னு கேட்டிங்க. புதிய கட்சின்னு சொல்லும்பொழுது அதே 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார், இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேரப்போகுதுன்னு. இன்னும் ஒரு கட்சி கூட சேரல. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி யார், தனியரசு மாதிரி. இன்னொன்று அதே மாதிரி தான் விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், விக்கிரவாண்டி கூட்டத்திலே சொல்லிட்டார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியும் வரல. அதனால் இன்னொரு பக்கம் நம்ம அதுக்காக கொங்கு இளைஞர் பேசிட்டு தான் இருப்பாங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதிமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க, பேசுனா மற்றவங்களை விமர்சனம் பண்ணுற பேசிகிட்டு இருக்காங்கன்றீங்க. அதிமுக உடனே கழிக்கிறீங்க புதிய கட்சி எதுன்னு. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அது அவங்க பார்வை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா, இப்போது கொங்கு இளைஞர் பேரவைன்னு ஒரு இயக்கம் வச்சுட்ருக்காரு, ஒரு சமூக இயக்கம் தனியரசு. அவர் வந்து சின்ன கட்சியாக பெரிய கட்சியான்னு கிடையாது. ஆனால் நம்ம வந்து அவரை வந்து ரொம்ப இதாக நினைக்கக்கூடாது, லேசாக நினைக்கக்கூடாது. அவரும் ஒரு கட்சி வச்சு நடத்தியிருக்காரு, ஒரு சமூகத்துக்காக உழைக்கிறவர். நம்மளுக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு கட்சி, அவ்வளோதான். அந்த விதத்தில் தான் அதை ஏற்றுக்கணும். திமுக அதிமுக எந்த கட்சியை சொன்னாலும் சரி, அவங்க கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணி தான். ஏன்னா அபவ் 30-50% வச்சுருக்கிற ஓட்டு வங்கி கூட்டணிகள் அவங்க பின்னாடி நிற்கும். அதுதான் முக்கியம். தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி என்றாலும் சரி, மாநில தேர்தலில் குறிப்பாக இவங்க 2 பேர்கிட்ட அவங்க நிற்கிறதுக்கு விரும்புவாங்க. அதுதான் இன்றைக்கி காங்கிரஸ் கூட ஒரு பக்கம் ஒரு மாற்று சிந்தனை எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அது மாற்று சிந்தனை யார் கூட என்ன, அதிமுக கூட வரணும்னு இல்லை, தாவிகா கூட வரணும். அதிமுக கூட பிஜேபி இருக்குல்ல, எப்படி வர முடியும்? என்ன நீங்கள் அதிமுக கூட பிஜேபி இருக்குது சார், அவங்க 2 பேர் தானே சார். அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்றாங்கல்ல, அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. திமுகவும் அதிமுகவும் நிரந்தர எதிரியா, தற்காலிக எதிரியா? அதே மாதிரி தானே பிஜேபியும் காங்கிரஸும் நிரந்தர எதிரி தானே. அதனால் அரசியலில் நிரந்தர எதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்ல.
அதனால் அந்த இடத்துல அவங்க போக முடியாது. அப்போ தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை, அவங்க எப்படின்னா அகில இந்திய அளவில் ஒரு மாநிலத்தை மட்டுமே சிந்திக்க மாட்டார்கள், அதை தாண்டி மற்ற மாநிலங்களும் சிந்திப்பார்கள். அந்த மற்ற மாநிலங்களுக்குள்ள கேரளாவும் பாண்டிச்சேரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க யோசிப்பாங்க இல்லையா? அப்போ அகில இந்திய அளவில் எந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைகிறது, இதுதான் மொத்தத்தில் வரும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள்லாம், இதில் எத்தனை இடத்துல பிஜேபி ஆட்சி இருக்குது, எத்தனை இடத்துல பிஜேபி கூட்டணி ஆட்சி இருக்குது, எத்தனை இடத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, எத்தனை இடத்துல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்குது. இது ஒரு பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷனை அவங்க திங்குவாங்க. அதுக்காக நான் திமுக விட்டு வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லல. பட் மாற்று சிந்தனை ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் திமுக கூட்டணியும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அது இன்னும் தெளிவற்ற தன்மையில் இருக்குது.